டைவர்ஸ் வாங்கி போயிருப்பேன். டைவர்ஸ் சொல்லி இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கீங்களா? அண்ணா இங்க என்ன நடந்துருக்கு, என்ன பேசிக்கிருக்காங்க பத்தியா? இங்க ஒருத்தர் இடிஞ்சு போய் உட்காந்துருக்கானே, இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா? என்னன்னு கேளுங்க. என்ன டீச்சர் ஆச்சு உனக்கு? ஒரு சரியில்லையா? மாமா கேட்டு போமா மசாலா ஆட்டி வாங்கினானே. டேய் ஒருத்த கஷ்டம் உங்களுக்குலாம் விளையாட்டா போச்சு. நக்கல் உனக்கு. என் குடும்பத்துல என்ன நடந்துச்சு தெரியுமாடா? கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணி வச்சேன்டா. கடைசியில விவாகரத்துல வந்து நிக்கிறான். விவாகரத்து கேட்கறான். ஏடா அங்கங்க லோன் வாங்கி கடன் வாங்கி பிரம்மாண்டமா பண்ணியடா. பிரம்மாண்டம் கல்யாணத்துல பிரம்மாண்டம், வாழ்க்கையில பிரம்மாண்டம் யாருப்பா வேணும் உங்க பிரம்மாண்டம்? பிரம்மாண்டமா செய்யும். என்னங்க பேசுறாரு அவரு? ஜி கேளுங்க, என்ன பிரம்மாண்டமா செய்யறோம்? எங்க இப்ப எல்லாருமே பிரம்மாண்டமாக தான் கல்யாணம் பண்றாங்க. சமுதாயத்துல அப்படி பண்ணாதான் மதிக்கிறாங்க. அதோட எங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு சிறப்பா செய்யறது என்ன தப்பு இருக்கு? அவங்க நல்லா வாழணுங்கிறதாக செஞ்சு வச்சோம். அவங்க பிரம்மாண்டமா வாழணுமே, அதுக்கு ஏதாச்சும் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பிள்ளைகளுக்கு? உங்க தம்பி அந்த சூழ்நிலை வந்து நிக்கிறாங்க, அதை கேட்டிருக்கீங்களா? பிரம்மாண்டமா கல்யாணம் முடிக்கிறது முக்கியம் இல்லை ஜி. வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை நீங்க எப்படி அமைச்சு கொடுத்துருக்கீங்க? கல்யாணம் நடத்துறதுல காட்டுற பிரம்மாண்டத்தை வந்து பெண் மக்கள் வாழ்றதுல கற்றுக் கொடுத்து அதை பிரம்மாண்டமாக்குங்க. அவங்க நல்லா வாழணுங்கிறதாக செஞ்சு வச்சோம். இப்படி நடக்குன்னு யாரு கண்டா? கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கைனா என்னன்னு சொல்லிக் கொடுங்க. என்ன நல்லது சொல்லி கொடுக்கலங்கிறீங்க? எவ்வளவு விஷயம். இப்ப டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா எல்லா மெசேஜையும் நம்ம பசங்க தான் போட்டுட்டு இருக்காங்க. நாசமா போச்சு. ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், நீங்க சொன்ன பிரச்சனைக்கு காரணமே அதானுங்க. எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே இந்த ஷைத்தான் தான். உங்க தம்பியை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்களா? முதல்ல என்னதாயா பிரச்சனை? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு, அம்மா ஒரு கண்ணு தான், மனைவி ஒரு கண்ணு. என் தம்பி அவங்க அம்மா வீட்டு அவங்க மனைவி வீட்டு நடுவில் மாட்டிட்டு முடிக்கும். விவசாயிருக்கான்னு தெரியல. பதில நீங்களே சொல்லிட்டீங்க. அம்மா ஒரு கண்ணு, மனைவி ஒரு கண்ணு அப்படின்னு. அப்போ மனைவியும் ஒரு கண்ணாவும் அம்மாவும் ஒரு கண்ணாவும் வச்சு பேலன்ஸ் பண்றவங்க தான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஓகேயா? 18 வருஷமா அந்த பிள்ளை வளர்ந்து வந்த வீட்டை விட்டு, சொந்தத்தை விட்டு உங்க வீட்டுக்கு வருது. அப்ப நீங்க எந்த மாதிரி அந்த பிள்ளைய பாத்துக்கணும், எந்த அளவுக்கு அதுக்கு மரியாதை கொடுக்கணும்? மாப்பிள்ள பக்கம் சொல்றீங்களே, ஒன்னு சைடு பார்க்கணுங்க, ரெண்டு பக்கமும் பார்க்கணும்ல. மாப்பிள்ளை பக்கமோ பொன் பக்கமோ பேசலாங்க, ரெண்டு பக்கமுமே சகிப்புத்தன்மை வேணும்னு தான் சொல்றேன். விட்டு கெடுத்து போனா கெட்டு போவதற்கு வேலை இல்லை. விட்டு கொடுப்பவர்கள் என்னைக்கும் கெட்டு போக மாட்டாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டி போறீங்க. அப்போ உங்க அம்மா நீ மருமக இல்லம்மா, என் மகம்மா அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு போறீங்க. ஆனா உங்க வீட்டுல போய் அந்த மாதிரி நடத்துறீங்களா? அந்த பொண்ணுக்கான சுதந்திரத்தை கொடுக்குறீங்களா? உங்க அக்கா தங்கிக்கு கொடுக்குற சுதந்திரத்தை, அதே சுதந்திரத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்களா? அப்கோர்ஸ் அப்படிதானப்பா. ஆமா, கண்டிப்பா கவனிக்க தான் போறாங்க. ஆனா வர மருமக மாமியாரையும் கவனிக்கணும்ல. தம்பி, தாயை பார்த்துக்கிறது மகனுக்கு கடமை. மருமகளுக்கு பெரியவங்களை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கடமை இருக்குல்ல, அந்த அடிப்படையில வந்து அது ஒரு கடமையாக தான் ஆகும். இப்போ வந்து தாய் தகப்பரை எப்படி அவங்க பார்க்கணுமோ அதே மாதிரி மாமியார் மாமனாரையும் அவங்க பார்க்கறது தவறு இல்லைல்ல. கடமை இல்லைங்கிறது நம்ம விவாதிக்கிறது விட்டுட்டு அது தவறு இல்லைல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன மீன் நல்லா இருக்கீங்களா? நல்லதே கவனிக்கணும் சார். பரவாயில்ல. நண்பரோட பிரச்சனை ரொம்ப சீரியஸா போயிருக்கு. நான் கேட்டேன், அறக்கறையா கொஞ்சம் காதல் விழுந்துச்சு. பட்டுன்னு கதவு திறந்துட்டு வர முடியாதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன். சரி, அதனால தான் இப்போ நான் தட்டிட்டு வந்தேன். இதை நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் நீங்க சரியான நேரத்தில் வந்திருக்கீங்க. இது நம்ம நண்பர், அவங்க தம்பிக்கும் தம்பி மனைவிக்கும் சின்ன மனக்கசப்புனால அது உடஞ்சு போயிருப்பாரு. சரி, அதான் அதை பற்றி தான் நான் பேசிக்கணும். நீங்கள் வந்துட்டு அப்படிங்களா? என்ன பிரச்சனை? இல்லை சார், ஒரே குழப்பமா இருக்கு. எல்லாத்துக்கும் பார்த்து தான் திருமணம் பண்ணி வச்சோம். சரி, அரசியல் பிரச்சனை அது இதுன்னு இப்போ விவாகரத்தில் வந்து நிற்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அப்படியா நிற்கிறான். இன்னைக்கு ஏன்னா உண்மையில சொன்ன மாதிரி எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ட்ரெஸ் ஆகாதீங்க. அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு புறையோடி போய்விட்ட ஒரு விஷயமா இந்த தலாக் டிவோர்ஸ் பிரச்சனை இருக்குது, விவாகரத்து பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு. அது காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது நம்ம மார்க்கத்தில் சரியான நிக்காஹ்னா என்ன,
மகர்னா என்ன, அதே மாதிரி டிவோர்ஸ்னா என்ன, எப்போ விவாகரத்து கொடுக்கணும், இந்த அறிவின்மை காரணமா இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு சாயந்தரமே விவாகரத்தானதெல்லாம் சமுதாயம் நல்லா பாதுகாப்பு சமுதாயத்தை. அதாவது மார்க்கத்தை சரியா தெரியாதனால இன்னைக்கு விவாகரத்து பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு. நிக்கானா என்னன்னு தெரியல, மகர்னா என்னன்னு தெரியல, அதே மாதிரி தலாக்கு எடுத்ததுக்கெல்லாம் தலாக் தலாக் தலாக். இதுதான் ஒரு மார்க்கத்தினுடைய இல்மு இல்லாததுனால அவங்களுக்கு தலாக்கு தான் தீர்வுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா முதல்ல அந்த தலாக்குடைய விழிப்புணர்வு மாநாடுகள் எல்லா இடத்துலயும் அவங்க சமுதாயத்துக்கு நிறைய நடத்தணும். நிக்காவுடைய கவுன்சிலிங் நடத்தணும். அதுதான் ரொம்ப பேசிக் நாலேஜ், அதாவது அடிப்படை அறிவு. அது இல்லாதனால தான் இன்னைக்கு பல பிரச்சனை வந்து சமுதாயத்துல வந்து குறையோடி போயிடுச்சு. அதாவது கிராண்டா நிக்கா நடத்துறேங்கிறது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அது பொண்ணுடைய அத்தாவா இருக்கட்டும், மாப்பிள்ளையோடைய அத்தாவா இருக்கட்டும், என் பிள்ளைக்கு நான் வந்து முத கல்யாணம் பண்ணி பார்க்குறேன், அதனால என்னுடைய ஸ்டேட்டஸை காட்டுறது அங்கே முக்கியம். அதனால அவர் வாங்கி இறக்கிறாங்க. ஆனால் ரசூலா என்ன சொல்றாங்க, நிக்காவிலேயே பறக்கத்தான நிக்கா வந்து செலவீனம் கம்மியான நிக்கா தான் பறக்கத்து இருக்குங்கிறாங்க. அப்ப எப்போ அங்க பறக்கத்து அடிபட்டு போயிருதோ அங்க வாழ்க்கையில பிரச்சனை வருமா வராதுங்களா? அடுத்தபடியா மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா அந்த மகர் கொடுக்கப்படுது, ஆனா அது வெளி உலகத்துக்கு தெரியதில்லை. அந்த மகரை விட சீதனங்கிற பேர்ல, வரதட்சணைங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு சமூகத்துல ஒரு நோயா அது ஒரு குறையோடு போயிடுச்சு. அது மஜ்லிஸ்ல வர்றதில்லை, சபைக்கு வர்றதில்லை, பேச வர்றதில்லை. ஆனா இரு வீட்டாரும் தனிப்பட்ட முறையில பேசி அது பெரிய ஒரு பாவத்துக்கு, ஒரு பெண்ணினுடைய குடும்பத்தை மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுமையில அழுத்துற ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் அந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். இது எங்கேயும் வந்துச்சுன்னு தெரியல. இனி வரக்கூடிய நியூ ஜெனரேஷன் புது பிள்ளைங்களாவது அந்த வரதட்சணைக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு மாநாடு நடத்தணும், பெரிய ஒரு புரட்சி செய்யணும். நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம், நீங்கள் பெண்ணை வந்து நாங்கள் மகன் கொடுத்து நாங்கள் திருமணம் முடிக்குமே தவிர உங்கள்கிட்ட எதுவும் வாங்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை என்னைக்கு இந்த சமுதாயம் முழுமையாக கடைபிடிக்குதோ இந்த மாதிரி விவாகரத்தில் போய் அது முடியாது. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமாக நம்ம பார்க்குறது, இஸ்லாம் வந்து எல்லா ஒரு வாழ்வியல் தத்துவம், எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இப்போ ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் வாழவே முடியாத ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு. அப்போ அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வே இஸ்லாத்தில் இல்லையா அப்படிங்கிற ஒரு விடையாகத்தான் இந்த தலாக்குங்கிறத கடைசி கட்டம். ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னா உடனே இஸ்லாம் நீ தலாக் கொடுத்துன்னு சொல்லலை. ரெண்டு பேர் குடும்பத்தில் உள்ளக்கூடிய, அதாவது மனைவி வீட்டில் உள்ள ஒரு பெரியவர்களும் கணவன் வீட்டில் உள்ள பெரியவர்களும் முதல்ல சமாதானம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னா, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய ரகசியங்களை போய் வேற யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை விட்டா அவங்களே பேசி ஒரு முடிவு எடுத்து ஒரு இதுக்கு வந்துருவாங்க, சமாதானத்துக்கு வந்துருவாங்க. இதுல மத்தவங்க 4-5 பேர் உள்ள வந்து அதை சொல்லி இதை சொல்லி காது மூக்கு வாய் எல்லாம் வைக்கும் போது பிரச்சனை பெருசாகுது. அப்ப அவங்களுக்குள்ளேயே தீர்க்கப்படுற ஒரு விஷயத்த பெரிய அளவு ஊதி பெருசாக்கி அதனால நீ வாழ்க்கையில அது போய் விவாகரத்துல போய் முடியுது. அப்ப ரெண்டாவது இஸ்லாம் சொல்றது என்னன்னு சொன்னா, முதல்ல சமாதானம் பண்ணி பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அப்பயாவது அந்த பெண்மணி திரும்பி வராங்களா என்று அவங்களுக்கு ஒரு அவகாசமாகத்தான் இதை வந்து தரப்பட்டிருக்கே தவிர, அதாவது வாழ்க்கையில எனக்கு இந்த மனைவியோடு சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா என்னன்னா, அப்படி இந்த தலாக்கு ஒரு விவாகரத்து, அதாவது ஒரு வழி இல்லைன்னு சொன்னா அவங்க தற்கொலைக்கு போயிடுவாங்க. அப்ப வேற வழியே இல்லையா வாழ்க்கையில அப்படின்னா, சரி வாழ முடியல என்ன உயிரை மாற்றிக்கிறது தான் வழி, அப்படி போயிடும். அந்த உயிரிலிருந்து காக்கக்கூடிய கேடயமாகத்தான் இந்த விவாகரத்தை டிவோர்ஸ் இஸ்லாம் தந்துச்சு தவிர, அதை இவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால தலாக்குனா என்னன்னு எடுத்ததோட தலாக் தலாக் தலாக்குன்னு சொல்லி ஒரு ஆணாதிக்கத்தை வந்து வெளிப்படுத்துறது. அதனால பெண்ணடிமை, பெண் சமூகம் பாதிக்கப்படுது. தீர்ப்பு மன்றங்கள்ல, அதாவது கோர்ட்டுகள்ல தீர்க்கப்படாத வழக்குகள் அதிகமா இருக்கிறது. கிரைமை விட, ஜினாயாத்தை விட இந்த விவாகரத்து பிரச்சனை அதிகமா இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த இதுல நிச்சயமா உங்க தம்பிக்கு அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு தீர்வு வைக்கணும். கொஞ்சம் பொறுமையை நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. தலாக் மட்டுமே தீர்வு ஆகாது, பொறுமையை காத்து கொஞ்சம் நசீகத்து பண்ணி எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கண்டிப்பா அல்லாஹ் கொண்டு வரணும். தம்பியுடைய வாழ்க்கையில அல்லாஹ் பெரிய ஒரு மார்க்கம். அவ்வளவு தூரம் போகாது. நல்ல